ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபண்டமெண்டல் இன்ஃபோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஐபிஓ மூலமாக ஒரு ஸ்டாக் லிஸ்ட் ஆகிருக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் போயிட்டு ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அங்கே ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் உங்களோட மெயில் ஐடி இருந்ததுன்னா அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் வந்து அடிஷ்னலான ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்குண்டான ஃபியூச்சர்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நான் இங்கே வந்து என்னோடய மெயில் ஐடியை வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடி இதில் வந்து சைன்இன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆக போகுது. இப்போ அந்த ஸ்டாக்கோட நேமை வந்து நம்ம வந்து சர்ச் பாரில் வந்து டைப் பண்ணலாம். டைப் பண்ணி என்று கொடுத்தோம்னா அந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலோ இல்லை பி ரேஷியோவோ இல்லை கரண்ட் ப்ரைஸோ எதுவுமே காட்டாது. காரணம் என்னென்னா, இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே வந்து லிஸ்டிங் ஆகலை ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நம்ம இங்கே வந்து மெயினாக வந்து ஃபினான்சியல்ஸ்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பங்குக்கு வந்து அந்த கம்பெனியோட சேல்ஸ் ரெவென்யூ, பின்ன ப்ராஃபிட், பின்ன அந்த கம்பெனிக்கு ஏதாவது டெப்ட் இருக்கா அப்படிங்கிறதான் வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். இந்த மூணையும் தான் முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் ஃபினான்சியல்ஸாக நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனியோட டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சார்ட்டுங்க போனீங்கன்னா சார்ட்டும் இருக்காது, ஏன்னா வந்து லிஸ்ட்டே ஆகலை, அதனால் சார்ட்டும் இருக்காது, வேறு அந்த டீட்டெயிலும் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீர்ஸ் இந்த ஆப்ஷன் போங்க. ஸ்க்ரீனருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த கம்பெனியோட நேமை வந்து என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பீர்ஸுங்கிற இந்த 4வது ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட்னு ஒரு காலம் இருக்குது. இங்கே நம்ம கம்பெனியோட நேம் வந்து 8வது லைனில் வந்து இருக்குது. இங்கேருந்து 8வது லைனில் அப்படியே நேராக டெப்ட்டுக்கு நேராக வந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கலாம். 224.41 கோடி. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை காலமும் வந்து நான் வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து உள்ளே போனதையும் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி உள்ளே போனாலும் வந்து உங்களுக்கு இந்த வந்து டெப்ட்டு அப்படிங்கிற சில அடிஷ்னலான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் தான் அடிஷ்னலாக போய் ஆட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் காலம்ஸ்ன்னு இருக்குது. இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை காலம்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணி சேவ் கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இதுவும் வந்து காட்டும். இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் இத்தனை ரேஷியோஸ் வந்து நமக்கு வந்து காட்டும். நமக்கு தேவையானதை வந்து செலக்ட் பண்ணி இதே மாதிரி செலக்ட் பண்ணி மேலே வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து டெப்ட்டு, இபிஎஸ், சேல்ஸு எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது இந்த ஒரு கம்பெனி பற்றின ஃபினான்ஷியல்ஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுக்கு போனீங்கன்னா இயர் வந்து இவங்க வந்து எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீனரில் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. பங்குச்சந்தையில் கரண்ட்லி என்னென்ன கம்பெனி இருக்கோ அதையெல்லாம் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸையும் வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணும் விதமாக என்னோட இந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.